அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கம். ஏறக்குறைய 11ஆம் தேதி காலாப்பட்டு தொகுதியில் 3 கம்பெனியை மிரட்டி மாமூல் வாங்க சென்ற கொலை குற்றவாளி, ஏறக்குறைய 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ள கொலை குற்றவாளி தட்டாஞ்சாவடி செந்தில் என்ற ரவுடியை எங்களுடைய காலாப்பட்டு தொகுதியில் போய் ஏறக்குறைய ஒரு 4 ஆண்டு காலமாக அந்த பகுதியில் நான் பணியாற்றினுக்கிறேன் அப்படின்னாரு. நான் அங்கே இருக்கிற மக்களுக்கு வேலை கேட்க போனேன் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை சொன்னார். அது உண்மைக்கு புறமானது. அவர் இப்போ அங்கே புதுச்சேரி மாநிலத்தில் நம்முடைய ஹைகோர்ட் ஆர்டர் பிரகாரம் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை மாண்புமிகு புதுச்சேரி முதலமைச்சருடைய ஒப்புதலோடு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் டெண்டர் வச்சு எல்லா விவசாயிகளுக்கும் கவனிப்பிருக்கிற விவசாயிகளுக்கு நாங்கள் பைப் போட்டு கொடுத்துருக்குறோம். அங்கே விவசாயிக்கு பைப் போட்டு கொடுத்தாங்க பிடபிள்யூடி மூலிமா. அந்த தண்ணி கழுவி இப்போ ஓடையில் ஓடுது. அதெல்லாம் அந்த பைப் போட்டு எல்லா இண்டஸ்ட்ரிகளுக்கும் ஆன்லைன் டெண்டரில் விட்டு அதில் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணி டெண்டர் எடுத்தாங்க. அந்த பூஜை கூட இந்த பைப் போடுற பூஜைக்கெல்லாம் பிடபிள்யூடி மூலிமா பூஜை பண்ணுவாங்க. நான் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த பூஜை வழி அதுக்காக பைப் போட்டு இன்னைக்கு 4 ஊரில் இந்த சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி குடிக்கக்கூடாது, இது எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம் அப்படின்ற அடிப்படையில் எல்லா ஊருக்கும் அந்த பைப் லைன் விவசாயிகளுக்கும், பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டிக்கும், பாண்டிச்சேரி டெக்னிக்கல் யூனிவர்சிட்டிக்கும், மத்திய பல்கலைக்கழகம் சரி, அடுத்தது கெம்பாஃப், சாஷனு, பிம்ஸு, எல்லா அசோக் ஹோட்டல் யார் ஒன்றாலும் நார்மலாக குடி தண்ணி பயன்படுத்துகிற மாதிரி அந்த பைப்பில் தண்ணி எடுத்து பயன்படுத்தலாம். அது பைப் போடுறாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே அங்கே போய் வேலை கேட்க போகிறவங்க யாராவது 2-3 பேரை கூட்டுக்கணும், ஒரு 5 பேரை கூட்டுன்னு போகணும். நீ அன்னைக்கு போன 70 பேரில் நீங்கள் போலீஸ் போட்டு நான் வீடியோ தரேன். எத்தனை பேர் கோட்டக்குப்பத்து குற்றவாளிகள், கொலை குற்றவாளிகள், தட்டாஞ்சாவடியை சேர்ந்த வெளி தொகுதி சேர்ந்த எத்தனை கொலை குற்றவாளிகள் அதில் இருந்தாங்கன்னு பாருங்க. அந்த காலாப்பட்டு பகுதியில் மட்டுமே எத்தனை பேர் இருந்தாங்கன்னு நான் சொல்லுவேன். அதிகபட்சமாக ஒரு 15-20 பேர் தான் காலாப்பட்டு பகுதியை சேர்ந்தவங்க. நீங்கள் 70க்கும் மேற்பட்டவர்கள் 8 மணிங்க. அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? நீங்க கொலை வழக்கில் இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை கட்ட பஞ்சாயத்தும் நீங்க செஞ்சு உங்க வீடு தேடி வந்தான் ஒருத்தவன், மடுவுப்பேட்டு முரளின்னு சொல்லி. அந்த முரளியை உங்க வீட்டிலேயே கொலை பண்ணி கழுத்து அறுத்து இட்டுன்னு நம்முடைய போஸ்ட் ஆஃபீஸ் கிட்ட, நம்முடைய ரேஷன் கார்டு ஆஃபீஸ் வாசல்ல போட்ட சம்பவம் ஊரே தெரியும். அந்த சம்பவத்தில் நீ எவ்வளவு நாள் தலைமறைவா இருந்த, உன்னை தேடப்படும் குற்றவாளின்னு சொல்லி பேப்பர்லாம் வந்தது. உன்னை எங்க போய் கைது பண்ணாங்க? நம்ம ராஜீவ் ரஞ்சன் IPS எங்க போய் உங்களை கைது பண்ணாங்க? கைது பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல நீ முட்டி போட்டுக்கின்னு இருந்த ஆடியோ வீடியோ என்கிட்ட இருக்குது. நீ போலீஸ் ஸ்டேஷன்ல முட்டி போட்டின ஆடியோ. அதுக்காக அவங்க அப்பா என்கிட்ட போன் பண்ணி, தனவேல் அவரும் என்கிட்ட போன் பண்ணி, அண்ணா கொஞ்சம் போராட்டத்துக்கு கொஞ்சம் வாங்கினே, இந்த மாதிரி வன்னியர் சமுதாயத்தில் ஒரு ஆள் பாதிக்கப்பட்டாரு அப்படின்னு சொல்லி நான் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு கலந்து கொண்ட ஒரு ஆள் நான். அதுக்கப்புறம் 2016 எல்லா தொகுதியில் இருக்கிற வன்னிய சமுதாய மக்களை ஏமாத்தி கொண்டு வன்னியர் என்ற போர்வையை வச்சு, வன்னியர் பேரியக்கின்ற ஒரு போர்வையை வச்சு ஏமாத்திக்கின்னு ஒவ்வொரு தொகுதியும் போய் காசு கேட்கிறேன். மானங்கெட்டு போய் காசு கேட்கிறேன். நான் என்ன நிரூபிக்க முடியும்? நீயே உன்னுடைய பத்திரிகையில உன்னை வாயாலே ஒத்துக்கின. என்ன சொன்ன? 60 லட்சம் ரூபாய் என்ன கூட ஏமாத்திட்டாரு. என்ன சொல்லி பத்திரிகையில வீடியோ நீ சொல்லிக்கிற, என்ன கூட ஏமாத்திட்டாரு. 60 லட்சம் தரங்க, 2 பிளாட் தரேன். எதுக்கு நான் உனக்கு 2 பிளாட் 60 லட்சம் தரேன்னு சொல்லுவேன்? உன்னை ஏன் நான் ஏமாத்தணும் சொல்லுவேன்? நான் ஏன் உன்னை ஏமாத்தணும்? அப்போ 2016 நான் சுயேட்சா போட்டிட்டேன். ரங்கசாமி சுயேட்சா போட்டிட்ட உடனே காலாப்பட்டு தொகுதி மக்களை வன்னியர் சமுதாயம் என்ற பேர்ல விலை பேசி 60 லட்சத்துக்கு 2 பிளாட்டுக்கு விலை பேசணும். நீ
அவங்க நான் சொல்ல மாட்டேன், எனக்கு அந்த மரியாதை வார்த்தை எனக்கு வராது, அவன் சொல்ல வேணாம். விலை பேசின நீ. ஆனா நீ சொல்ற நான் வன்னிய சமுதாயத்தினுடைய போராளி, நான் பாதுகாப்புன்ற. நீ எந்தெந்த தொகுதியில வன்னிய சமுதாய மக்களை வச்சுக்கின்னு நீ அந்த வேட்பாளர்களை போய் எனக்கு பணம் கொடுங்க, நான் உங்களுக்கு வேலை செய்ய சொல்றேன், ஏதாவது எதிர் வேட்பாளருக்கும் சொல்றேன், ஆப்போசிட் வேட்பாளருக்கும் சொல்றேன் உனக்கு வேலை செய்யணும்னு சொல்லி எவ்வளவு பேர் நீ காசு வாங்கணும் என்னால ஆதாரத்தோட சொல்ல முடியும். எல்லாரும் தெரியும், என்கிட்டயே வாங்கிருக்கிற, என்னையே கேட்ட. நான் என்ன கேட்டுட்டு 60 லட்சம் ஆரோவில் போலீஸ் ஸ்டேஷன்ல தேர்தல் முடிஞ்சு நான் தோத்துட்டேன். தேர்தலில் சுயேட்சா போட்டிட்டு 300 ஓட்டுல நான் தோல்வி அடைஞ்ச உடனே ஆரோவில் போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன மிரட்டிய பிள்ளைச்சாவடி வேலு என்பவரை கைது பண்ணி தான் வேலு, உனக்கு ரைட் ஹேண்டாகிறாரு வேலு. வேலை கைது பண்ண சொல்லி நாயர் எஸ்பி இருந்தார் விழுப்புரத்தில், அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன். ஏன்னா அங்க இருக்கும்போது எனக்கு போன் வந்தது, தமிழ்நாட்டில் இருக்கும்போது எனக்கு போன் வந்தது. அதனால தமிழ்நாட்டு ஜுரிடிக்ஷன்ல உன் பேர்ல கம்ப்ளைண்ட் பண்ணி வேலை காலைல 3 மணிக்கெல்லாம் திரும்பி உள்ள உட்காரிச்சிட்டாங்க. நீ என்கிட்ட போன் பண்ணி உன்னை பேச உனக்கு துப்பு இல்லைனால நீ பன்னீர்செல்வன்ற பிரஸ் ரிப்போர்ட்டர், சென்னை பிரஸ் ரிப்போர்ட்டர் கிட்ட மூலியமா அண்ணா நான் மன்னிச்சு சொன்னேன், நான் தெரியாம பேசிட்டேன், இந்த ஒரு வாட்டி செந்தில மன்னிச்சு விடக்கூடாது நீ அப்படின்னு சொன்னவர் தான் செந்தில். நான் மன்னிச்சு விட்டு அந்த கேஸ் ஆர்வல் போலீஸ்ல சிஎஸ்ஆர் என்கிட்ட காப்பி இருக்குது, நீங்க கேள்வி தேவைப்பட்ட நான் காமிப்பேன். வேலு பேர்ல இதை மாதிரி செந்தில் சொன்னாருன்னு சொல்லிட்டு என்ன 60 லட்சம் பணமும் 2 பிளாட்டும் கேட்டாங்க. நான் தேர்தல் நேரத்தில் என்னை கேட்டாங்க, இந்த மக்களை வச்சுனா நியாயம் ஒன்று வாங்கிட்ட வேலை பேசணும். நான் 2006 தேர்தல் நின்னேன், பாஜக சார்பா நின்னேன், 10,000க்கு மேற்பட்ட ஓட்டு வாங்கினேன். திரும்பி 2011 தேர்தல் நின்னேன், நான் சட்டமன்ற அமைச்சராக இருந்தேன். 2016 நான் ஏன் உனக்கு ஏன் காசு கொடுக்கணும், நான் சுயேட்சா சிஎம் எனக்கு சீட் தரல, நான் சுயேட்சா நின்னேன், நான் ஏன் உனக்கு காசு தரணும்னு சொன்னேன். இல்லை எனக்கு 60 லட்சம் நீங்க பணமா நான் செலவு பண்ணிட்டேன், புடவெல்லாம் மக்களுக்கு கொடுத்துட்டேன். அதால உன்னுடைய குறிக்கோள் எல்லாம் காலாப்படு தொகுதி மக்களை வியாபாரம் பண்ண வந்த வியாபாரி, வியாபாரம் பண்ண வந்த வியாபாரி. அதே மாதிரி நான் ஒண்ணு கேட்கறேன், உங்க தட்டாஞ்சாவடி செந்தில் சொல்லியிருந்தியா, என் தட்டாஞ்சாவடி நீ விளப்ப மாட்டியா, உனக்கு அந்த தகுதி இல்லையா? என் தம்பி பிரகாஷ் குமார் கேட்டமே கேட்கறேன், உனக்கு தகுதி இல்லையா தட்டாஞ்சாவடினா, ஏன் அங்க போனியா மாட்டேன்? தட்டாஞ்சாவடி செந்தில்னா உலகம் ஃபுல்லா தெரியும், எவ்வளவு பெரிய கொலை குற்றவாளி, நீ எவ்வளவு கட்டப்பையை தாங்க பண்றேன்னு. நீ அங்க விலை போக முடியல உன்னால, அதனால வேற தொகுதிக்கு வேலை. காலாப்படு தொகுதியில் என்கிட்ட வேலை பேசினேன் 2016, 2021 பேசினேன், அதுக்கும் என்கிட்ட ஆதாரம் இருக்கு. ஏதாவது பணம் கொடுத்தா நான் போயிடுவேன் வெளியே. இப்ப 2021 வேற வழி இல்லை, எல்லாம் ஆதரவெல்லாம் நின்று அவன் எலெக்ஷன் நின்ன எலெக்ஷன் நின்ன தேர்தல் நின்ன. இப்ப 2023 தேர்தலில் 3 நின்ன தோத்துட்டேன். இந்த ஓட்டு யாரால கிடைக்கப்பட்ட ஓட்டு இது? நீ என்ன சொன்ன? ஷாஜகான்ட்ட போய் சொன்ன, என்ன சொன்ன? நான் உன்னை காமராஜ் நகர் தொகுதியில உன்னை ஜெயிக்க வைக்கிறேன், உன்னுடைய ஆதரவாளர்லாம் கூப்பிட்டு என்னுடைய வன்னிய சமுதாயம் சேர்ந்தவங்க காமராஜ் நகர் தொகுதியில் ஆளுகிறாங்க அப்படின்னு சொன்ன. காங்கிரஸ் சேர்ந்த ஷாஜகான் காங்கிரஸுக்கு துரோகம் பண்ணுற வகையில அங்க இருக்கின்ற காங்கிரஸ் நண்பர்கள், இன்னைக்கு இருக்கின்ற காங்கிரஸ் நண்பர்கள்லாம் இன்னைக்கு கழுவித்த முத்துராமன், இன்னைக்கு பிள்ளைச்சாவடி முகுந்தன், பிள்ளைச்சாவடி பெருமாள், இன்னைக்கு பெரிய காலாப்பட்டு குப்பத்தை சேர்ந்த வேலு, பெரிய காலாப்பட்டு குப்பத்தை சேர்ந்த மூர்த்தி, இன்னைக்கு பெரிய காலாப்பட்டு குப்பத்தை சேர்ந்த செல்வம், இன்னைக்கு பெரிய சின்ன காலாப்பட்டு சின்னகாடு பாலு, கணேசன் முன்னாள் கவுன்சிலர் ஆறுமுகம், இது மாதிரி எத்தனையோ பேர் இன்னைக்கு உங்ககிட்ட ஒருத்தம் கூட இல்லை. ஏன் இல்லை? எதுக்கு இல்லை? ஏன் ஒன்று விட்டு போனாங்க? ஏற ஒரே நீ அவங்க கிட்ட யார்கிட்ட எத்தனை கோடி ரூபாய் பணம் வாங்கிக்கிற? லட்சக்கணக்கான பேர் பாவம் அழுகுறாங்க. உனக்கு தேர்தலில் பணம் கொடுத்தாங்க, உன் பணம் ₹1 கிடையாது, உன் சொத்தை வித்துன்னு சொல்ற. ₹1 சொத்தை வித்து நீ செலவு பண்ணவே இல்லை. இன்னைக்கு வரையும் எங்க காலாப்படு தொகுதி மக்களை அப்பான்னு ஒருத்தர் போய் பெரிய காலத்தில் போய் அவர் காலில் உந்த கணேசன், கரம்பு கணேசன் சொல்லுவாங்க, அவர்கிட்ட 10 லட்சம் பணம் வாங்கினேன், பிள்ளைச்சால நீ யார்கிட்ட பணம் வாங்கினேன், ஜோசப் பையன்கிட்ட யார்கிட்ட பணம் வாங்கினேன், எல்லா கதையும் எனக்கு தெரியும், நான் ஆதாரத்தோடு வச்சுக்கிறேன். எல்லாம் என்கிட்ட காசு வாங்கி கொடுக்க கேட்டாங்க, காசு கொடுத்தது நீங்க, வாங்க வேண்டியது உங்க பொறுப்புன்ட்டு. அதே மாதிரி சொல்ற, நான் 2000 அதாவது ஜோசப்பையும் சந்திரசேகரையும் இன்னொரு இதுல ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் முடிச்சிடுறேன். நீ என்ன சொல்ற? வன்னிய சமுதாயத்துல நீ பேர் ஏக்கன்னு சொல்ற, நான் ஒத்துக்கிறேன். நானு வன்னியர், என் மனைவி வன்னியர், எங்க அப்பா வன்னியர், எங்க அம்மா வன்னியர், எங்க அக்கா வன்னியர், எங்க அக்கா வீட்டுக்கார வன்னியர், என் தங்கச்சி வீட்டுக்கார வன்னியர். உங்க வீட்டுல யாராவது சொல்லலாம்?
நீ என்ன கஷ்ட, உன் மனைவி என்ன சமுதாயத்தை சேர்ந்தவங்க, உன் தங்கச்சி என்ன சமுதாயத்துல கல்யாணம் பண்ணிட்டு போயிது, இதெல்லாம் சொல்ல சொல்லு. இந்த வன்னியர் பேரியக்கன்னு சொல்லிட்டு உன் குடும்பத்திலே உன்னால ஒழுங்கா இருக்க முடியல. உன் மனைவி என்ன கேஸ்ட்னு சொல்லு, உன்னுடைய தங்கச்சி என்ன கேஸ்ட் கல்யாணம் பண்ணு சொல்லு. ஊரை ஏமாத்துற. வன்னியர் சமுதாயத்தில் நீ தான் ஒரிஜினல் வன்னியரா? இன்னைக்கு இருக்கிற அத்தனை பேரும் ரங்கசாமி வன்னியர், நமச்சிவாயம் வன்னியர். யாரும் நாங்க ஜாதி சொல்லி ஒன்றும் அரசியல் பண்ணல. நீ ஜாதி சொல்லி உன்னுடைய கொலை குற்றத்தை மறைக்கிறதுக்காக அரசியல் பண்ற. உன்னுடைய கொலை குற்றத்தை மாதிரி ஜாதி சொல்லி நீ ஊர்ல இருக்கிற அத்தனை பத்திரிகை நம்பருக்கு தெரியும். இந்த மக்களை வச்சு வியாபாரம் பண்ற. இருக்கிற எத்தனை சமுதாயத்தினுடைய இருக்கிறாங்க இன்னைக்கு, எத்தனை பேர் இன்னைக்கு அமைச்சாங்க. சபாநாயகர் செல்வம் இருக்கிறாரு. இன்னைக்கு எத்தனை பேர் சட்டமன்ற உறுப்பினர் வன்னியர் சமுதாயத்தில் இருக்கிறோம். யாரும் ஜாதி சொல்லி அரசியல் பண்ணல. நீ மட்டும்தான் ஒரிஜினல். ஒரிஜினல் உன் குடும்பம் எல்லாம் ஒரிஜினல் இல்ல, செந்தில் கவுண்டர். நீ ஒரிஜினல், ரொம்ப ஒரிஜினலான குடும்பம். நான் இதெல்லாம் இன்னும் நிறைய வச்சுக்கிறேன், இன்னும் நிறைய எடுத்தேன்னு வச்சுக்க. அதுக்கப்புறம் நீ சொல்லியிருக்கிற ஜோசப் கொலை வழக்கு வாங்க. ஜோசப் கொலை வழக்கு நான் வந்து தேர்தலுக்கு பயந்துக்கினேன். அதாவது சிரிப்பா இருக்குது. தேர்தலுக்கு பயந்துக்கினேன் நான் வந்து ஜோசப் வந்து கொலை செஞ்சுட்டேன். அதான் அவன் இவன் உரிமையில பேசுற. உன் தகுதி அவ்வளவுதான். எனக்காக நிறைய நண்பர்கள் ஆபீசர்லாம் சொன்னாங்க, ஏங்க உங்க தகுதி நீங்க கெட்டுக்காதீங்க, நீங்க தரங்கட்டெல்லாம் போய் இறங்கிடாதீங்க, அவனெல்லாம் யாரும் பேசாதீங்கன்னாங்க. அதாவது நீ முரளி பார்டர், அதாவது முரளி கொலை கேஸ்ல 15/2/2017 முரளி மர்டர் கேஸ்ல நீ வந்து கொலை குற்றவாளியா நீ வந்து ஜெயில இருந்த. ஜோசப் இருந்தது 30/7/2018 ஜோசப் இருந்தது. அப்ப நீ ஜெயில இருந்த. 24/9/2019 சந்திரசேகர் கொலை பண்ணாங்க. அப்ப நீ ஜெயில இருந்த. எத்தனை வருஷமா ஜெயில இருக்கிற நீ? குண்டாஸ்ல ஜெயில இருக்கிற. நான் 2011 ஜோசப் இருக்கும் போதும் சந்திரசேகர் இருக்கும் போதுமே நான் 6800 சில்லற ஓட்டு வித்தியாசத்துல, 7000 ஓட்டு கிட்ட வித்தியாசத்துல முன்னாள் அமைச்சர் ஷாஜகானை தோக்கடிச்சுக்கிறேன். ஜோசப் எனக்கு எதிர்த்து வேலை செஞ்சாப்புல, சந்திரசேகர் எதிர்த்து வேலை செஞ்சாப்புல. ஆனா அதெல்லாம் நாங்க ரெண்டு பேருமே அரசியல் வேற நண்பர்களாக பழகிருக்கிறோம். அதனால்தான் அடுத்து சாசன் விரிவாக்கன்ற பேர்ல வரும்போது, ஜோசப்புடைய விரிவாக்கம் வரும்போது நான் வந்து அப்ப நானும் ஜோசப்பும் எதிர்த்து கம்பெனி எதிர்த்து போராட்டம் பண்ணோம். அதுல ஜோசப் நான் A1, ஜோசப் A2, 57 பேர் எங்க பேர்ல வழக்கு. நான் வழக்குல நான் விடுதலை ஆயிட்டேன். விடுதலை ஆயிட்டேன். அப்போ யாருக்காக நான் கொலை பண்ணணும்? ஜோசப் சந்திரசேகரன் ரெண்டு சாவுக்குமே நான் போனேன். மாலை வாங்கி போய் போட்டேன். அந்த அவங்களுடைய சகோதரிகள், அவங்களுடைய அவங்க அந்த அம்மா வந்து என்னை காலை பிடிச்சி கையை பிடிச்சி எனக்கு அப்படியே கதறினாங்க. ஐயோ எங்க வீட்டுக்காரு உங்க வீட்டுல கூட இருந்தா கூட நல்லா இருந்துட்டு ஐயா, இந்த அரசியல் பண்ணி ஒரே கட்சி பண்ணி நாங்க 2 பேரும் வெட்டி மாண்டு செத்துட்டோம், 2 குடும்பம் போச்சுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு நீ கொலைன்ற, நீ தான் கொலை குற்றவாளி. எல்லாத்துலயும் இருக்குது. எவ்வளவு கொலை, எதுக்கெல்லாம் கொலைக்கு போனீங்க நீங்க? இதுல என்ன ஊர், விழுப்புரத்துல கொலை, அதுக்கப்புறம் வந்து திருச்சியில கொலை. எத்தனை கொலை? 20க்கும் மேற்பட்ட கொலைகள், கேஸ் வழக்குகள். நீ கொலை குற்றவாளி. நீ இன்னொன்னு சொல்ற, நான் இவருக்கு முன்ன இவருக்கு ஏதாவது வந்து இவருக்கு இதுக்கு முன்ன அவர் கதையெல்லாம் சொன்னா, நான் விளையாட்டு வீரர், என்னுடைய நேஷனல் சர்டிபிகேட்ல இருந்து நான் படிச்ச சர்டிபிகேட், நான் 10வது படிச்சுல இருந்து நான் ஒழுங்கா படிக்காத போனதுக்கு விளையாட்டு வீரனால படிக்காத போனேன். என்னுடைய டிசி, என்னுடைய 10th மார்க் லிஸ்ட் நான் படிச்சது, நான் 10வது படிக்கும்போது எடுக்கப்பட்டது. நான் 10வது படிக்கும்போது நான் எத்தனை நேஷனல்ஸ் ஆடி இருக்கிறேன், எத்தனை வாலிபால் நேஷனல்ஸ், எத்தனை நேஷனல்ஸ் ஆடிக்கிறேன், நான் என்சிசில எத்தனை வருஷம் இருந்திருக்கிறேன், ஒவ்வொரு நேஷனல் சர்டிபிகேட் என்கிட்ட. நான் கல்கட்டா நேஷனல்ஸ் போனேன், வாலிபால் நேஷனல் போனேன், ஜம்மு காஷ்மீர் நேஷனல்ஸ் போயிருக்கிறேன். நான் எவ்வளவு பேர் விளையாட்டு வீரர் தெரியுமா? நான் இன்டர்நேஷனல் பிளேயர் செலக்ஷன் வாங்கினேன், இந்தியா கேம்ப் வாங்கிக்கிறேன், நேஷனல் பிளேயர் நான் வாலிபால்ல. என்னுடைய வரலாறு தெரியுமா உனக்கு? என்னுடைய பிசினஸ் தெரியுமா உனக்கு? நான் யார் தெரியுமா? 2 முறை இதே
முதலமைச்சரை கூட்டிட்டு வந்து 2 முறை முதலமைச்சர் கூட்டிட்டு வந்து இதே ஷாஜகானே கூட்டிட்டு வந்து நான் விழா நடத்திட்டு இருக்கேன். நடத்திட்டு பாருங்க என்னுடைய முத